ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்தி எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு 8 சப்பாத்தி ஸ்வீட்லேயே போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தி நல்லா தேய்ச்சிட்டு ஒரு தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சப்பாத்தியை வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சு நூடுல்ஸ் ஷேப்பில் சப்பாத்தியை கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை சப்பாத்தி வேணுமோ நீங்கள் அவ்வளோ கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 சப்பாத்திஸ் தான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அது அழகாக ஒரு நூடுல்ஸ் ஷேப்பில் வந்திருக்கும். இல்லை உங்களுக்கு இதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக வேணுன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சப்பாத்தி இருக்கட்டும். நம்ம இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பெரிய வெங்காயமை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் அதில் கொஞ்சமாக தக்காளி பழம் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு பழம் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணி லாஸ்ட்டாக சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வெந்ததும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா உங்களுக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதில் ஒரு முட்டை எடுத்து ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா வேகட்டும். அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அதை போட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த எக்கோடு சேர்ந்து சப்பாத்தி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்தி எக் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சு இறக்குனோம்னா சூப்பரான சப்பாத்தி எக் நூடுல்ஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.